ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அன்எம்ப்ளாய்டு ஓவர் பவர் டீமன் லார்ட் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவளோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குமா. அங்கே ஹீரோவும் யோசிக்கிறான், கோல்டு இருக்கிற அந்த கேவியும் கை விட்டுட்டேன், இப்போ எனக்குன்னு இருக்குது, இப்போ நீ ஒண்டி தான், இப்போ உன்னால ஒண்டி தான் என்னால் அட்வென்ச்சராக மாற முடியும், அதுக்கு நீ செத்துக்கித்து போயிடாதம்மா. அங்கே இவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும்ல, ஹீல் பண்ணுறதுக்கு உடம்புல இருக்க எல்லாத்தையுமே அவன் கைட்டணும். அதுக்கு அவன் கைட்ட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல மாத்தா உள்ள வர, மாத்தாவும் இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க பையனை கூப்பிட்டு, அட நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடறாங்க. அங்க ஆளும் வித்தியாசமான ஒரு மூவை பண்றான். அது ஒரு சக்கி பஸ்ஸோட மூவ் தான். அது வழியா எச்சையை அவன் நிறையவே வர வைக்கிறான். அதை வச்சு அவன் ஹீலும் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால அந்த ஹீலிங்கும் ஒரு குட்டை இது என்ன ஆளுதான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸ் ஆயிடுறான். சக்கி பஸ்ஸோட ஒரு அல்டிமேட்டான ஹீலிங் மூவ், முக்கியமா ஆணு பெண்ணுன்னு வேற ஒரு இனம் இருக்கும் போது அது பக்காவா வேலை செய்யும். இதனாலேயே என்னவோ தெரியல, ஆலிஸுக்கு ஒரு மாதிரி வியர்டான கனவுலாம் வந்து நைட் பிளேடு கூட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி அவளுக்கு தோந்தா. இதனால அப்படியே வளர்றான், உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஹீரோக்கு புரியுது இதுக்கு காரணம் அவனோட மூதானு. அவன் பண்ண அந்த மூணாலேயே வித்தியாசமான கனவுலாம் வந்து போல. இதுக்கப்புறம் அப்படியே காலையில ஆகுது. அங்க எல்லாருமே வர, அவ வேற ஒண்ணுமே இல்லாம அரையும் குறையுமா இருப்பாளா. இதனால அட்வென்ச்சரும் அந்த பெல்ஷீட் அப்படியே போத்தி விடுறா. அவங்களும் கேக்குறாங்க, ஆமா நீங்க எல்லாம் ஓகே தானா, எனக்கு ஞாபகம் இருக்குது கடைசியா நான் மயங்கி போனது அது ஒண்டிதான். இல்ல இல்ல, இந்த மாதிரி எல்லாருமே சேஃப் தான், அதுக்கும் மேல உங்களுக்கும் எதுவுமே ஆகல, உங்களை காப்பாத்தினதும் மிஸ்டர் லின்னு தான், அவருக்கு தான் நீங்க தேங்க்ஸே சொல்லணும். என்னது அவனா, அந்த பைத்தியக்காரனா என்ன காப்பாத்தினா? நான் என்ன யோசிச்சேன்னா நைட் பிளேட் தான் நான் காப்பாத்தினாருன்னு நினைச்சேன். இல்ல, அவரு தான் உங்களை காப்பாத்தினாரு, அவரோட உயிரை பானிய வச்சு உங்களை காப்பாத்தினாரு தெரியுமா. உங்களுக்கு என்னதான் பகை இருந்தாலும் இதே ஒரு வாய்ப்பா வச்சு நீங்க பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, நானாச்சு அப்படியெல்லாம் பண்றதாச்சு. நைட்டும் வந்து சொல்றாரு, போதும் நீ அவளை டீஸ் பண்ணாத. அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்களா. அங்க இன்னமும் அவன் நித்தாம சொல்றான், வந்து இப்போதைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா நேத்து நைட்டு முழுக்க நீ ரொம்ப டயர்டா இருந்திருக்க போல, ரூமுக்கு பக்கத்துல தான் நான் வாழ்றேன், நைட்டு முழுக்க நீயும் மர்லினும் ஒரே ரூம்ல இருந்திருக்கீங்க போல. கதவு அவரு மூணாரு, அதுக்கப்புறம் அவரு காலையில தான் வந்தாரு. நான் உங்களுக்குள்ள நிறைய விஷயம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டோனே அவ அங்கேயும் இங்கேயும் பாக்குறா. அதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு புரியுது, டேய் மர்லினு, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் என் கூட பண்ணிருக்கியா, உன்னை விட போதில்லடா பைத்தியக்காரா அப்படின்னு அவ பயங்கரமா கத்துறா. இதுக்கப்புறம் நியூஸ் மீடியான்னு அங்க இதை பத்தியே ஒரு ரிப்போர்ட்டர் பண்ணும் எல்லாருக்கிட்டையும் கேட்கறா. மொட்டை தாங்க ரொம்ப பீத்தின்னு இருக்கான், நான் தான் எல்லா காப்ளினையும் பறக்க விட்டேன், அதுல இருந்த ஒரு காப்ளினையும் நான் அப்படி பறக்க விட்டேன் தெரியுமா. உடனே நம்ம ஹீரோ வருவானா, அவனை பார்த்தோன்னே, அட எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதே மாதிரி மறந்துடாதீங்க, ஜான்சனோட ஃபிட்னஸ் கிளப் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணிட்டு அவன் போறான். ஹீரோ கேட்டையும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோவை சொல்றான், இவனு காப்ளின் வந்தது, நான் என்னோட வேவ் வச்சு முச்சு விட்டேன். இதுக்கப்புறம் இந்த நியூஸ் தான் அங்க பாப்புலரா ஓடின்னு இருக்கு. இந்த சைடு நம்ம மோலினும் வரும்போது யோசிக்கிறான், அவ்வளவுதான் இப்போ உள்ள போனக்கு அப்புறம் பயங்கரமா அவ கெஞ்சுவா, முக்கியமா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவா, உங்களோட கிராட்டிடியூட் அதை வந்து நான் ஒன்னும் மறக்க போதில்ல இப்படின்னு அவன் யோசிச்சுட்டு போறான். ஆனா அவ பார்த்தா சுவாட வச்சு பயங்கரமா வீசுன்னு வீசுறா. அம்மா என்னமாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, நான் தானே உன்னை காப்பாத்தினேன், அப்புறம் என்ன உனக்காச்சு, அட உனக்கு புரியலையா, நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க என்ன, அட உனக்கு என்ன மூலகையில கைண்டி போயிச்சா, நேத்து அவ்வளவு பெரிய ஃபைட்ல உனக்கு இன்ஜுரி ஆச்சு, நான் தான் உன்னை காப்பாத்திய கொண்டு வந்தேன், அதெல்லாம் ஓகே, நான் எதுக்கு, நான் எப்படி சொல்றது, ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு கை நேர்ந்தது, அது பண்ணது நீ தானே, ஆமா அதை நான் தான் பண்ணேன், அதுதான் பக்கத்து வீட்டு பொண்ணும் இதெல்லாம் கேட்டிருக்கலாம், ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட் வந்திருக்கான், அது என்னது, அது சக்கி பஸ்ஸோட ஹீலிங் டெக்னிக் பா, நான் என்ன பண்ண முடியும், மேல அவ்வளவு காயம் வந்தது, நான் ஹீல் பண்ணி விட்டேன், இதனால உனக்கு வீடான கனவும் வந்தது, நீயும் புலமினந்த, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஐ லவ் யூன்னு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ என்ன கனவு கண்டியோ, ஆமா நீ என்ன உண்மையிலேயே என்ன ஹீல் தான் பண்ணியா, ஆமா வேற என்ன, உன்னால எனக்கு எவ்வளவு செலவா லாஸ் ஆச்சுன்னு தெரியுமா. இதெல்லாம் கேட்டவனே தான் அவ கம்மனி ஆகுறா. உண்மையை சொன்னா நான் பண்ண வேலைக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்கு பதிலா நீ என்னன்னா பயங்கரமா இப்படி என்ன தாக்கின்னு இருக்க. இதை கேட்டவனே அவ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு கேட்கல, தேங்க்யூ போதுமா இப்படின்னு அவ கத்துறா. ஆனா உண்மையிலேயே உன்னோட தேங்க்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா உன்னாலதான் அந்த கேவ் முழுக்க இந்த அந்த கோல்டு அது எல்லாமே நாசமா போச்சு, அது எல்லாத்தையுமே நாடையலாம் அப்படின்னு யோசிச்சேன், நான் ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல தெரியுமா, சொல்ல போனா அப்படி கிடைச்சிருந்தாலும் அதை ரிட்டர்ன் தான் நம்ம பண்ணணும், ஏன்னா எல்லாமே திருடப்பட்ட கோல்டு, அப்படியெல்லாம் இல்ல, அது எனக்கானது, நான் தானே அவங்கள தோக்கடிச்சேன், அதுக்கு பதிலா உன்னை வேற நான் காப்பாத்திருக்கேன், நீ எனக்கு ஃபேவரை ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, அட்வென்ச்சரரா மாற என்னோட கனவு, அதை வந்து நீ ரிட்டர்ன் பண்ண, சரி நான் பண்ணி தொலைறா, ஆனா அதுக்கப்புறமும் எதுவும் என்கிட்ட கேட்க கூடாது
பண்ணவும் கூடாது. ஒத்துக்கிறேன். அங்க போகும்போது எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. நான் அவ்வளவுதான், அவர் போயிட்டு வரல, இதுக்கு மேல அவரை பார்க்க முடியாது, கொல்லப்படாதீங்க, உங்க எல்லாரையுமே நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஹென்ரியோ சொல்றான், அந்த ஆரா வியூ டெக்னிக், அந்த ஸ்வார்ட்மேன்ஷிப் டெக்னிக்கையும் நான் மாஸ்டர் பண்ணதான் போறேன் கண்டிப்பா. ஆனா நீ ஒரு நல்ல பையனா இருக்கணும் என்ன. ஹென்றி ஒத்துக்கிறான். அங்க போகும்போதும் அவங்க சொல்றாங்க, ப்ளீஸ் கூடிய சீக்கிரத்துல நம்ம மர்லினை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன. ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது நடக்காது. நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு. போகும்போது அவங்க சண்டை ஏற்பட்டுனே தான் இருக்கு. அங்க ஹீரோவும் சொல்றான், நீயும் மிஸ்டேக்னா இவங்க கப்பிள்ஸ் நினைச்சுக்கினாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்களே, அதனால இதுக்கு மேலேயும் உன்னோட வலிக்கு வராத. அப்பனா என்ன சொல்ல வர, உன்ன மாதிரி ஒரு அறகுறையான ஹீரோ நீ எனக்கு கீழே பாக்குறியான. அதேதான், இந்த மாதிரி நீயே ஒரு கீழ்த்தனமானவன், டான்ஸ் ஆடி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ற உன்ன மாதிரி ஒருத்தனை நான் கீழே தான் பாப்பேன். இதனால அங்க சண்டை ஏற்பது. அப்புறம் காப்ளின்ஸோட கூட்டத்தை காட்டுறாங்க. அந்த பொண்ணு காப்ளின் ஜிஜி மில், அவ இன்னமும் சாகல. அந்த இடத்துல கிங் இருக்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்ல. ஆனா கிங் இறந்துட்டாரா? அப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு வேற வழியில நம்ம சவுத்துக்கு தான் மைக்ரேட் ஆகணும். இந்த இடத்துல டேசி மாதிரி ஒரு பயங்கரமான மாஸ்டர் இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்படி இவங்க சொல்லும் போதே அங்க ஒரு பயங்கரமான லைட் அப்பியர் ஆகுது. அதுல இருந்து ஒரு வித்தியாசமான லேடி வரா. ஃபைனலி அந்த ஹெல்லோட தேர்ட் கீ என்கிட்ட இருக்கு. இதை பாக்குற நீங்களும் விட்னஸா இருக்கீங்க, அதனால நீங்களும் உயிரோட இருக்க கூடாது. அதனால அவளோட மேஜிக் வச்சு அப்படியே அழிச்சிடறா அவங்க எல்லாரையும். இதுக்கப்புறம் அவங்க கில்டுக்கு வராங்க. அங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் தான் வந்திருப்பாங்க. எல்லா மிஷினும் ரொம்ப சின்ன சின்ன மிஷினா தான் இருக்கு. புல்ல கலெக்ட் பண்றது, காப்ளின்ஸ் அழிக்கிறது, எல்லாத்துக்கும் ரொம்ப கம்மியான காசு தான் கிடைக்குது. இதுலயும் சில கொஸ்ட் வந்து செம பெருசா இருக்கும். ஏ கிரேடுக்கான கொஸ்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா 100 கொள்ளணுமா, அதுக்கு 1000 கோல்டு கிடைக்கும். அடிஷனலா 5000 கோல்டும் கிடைக்குமா. இது கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு அது நல்லா இருக்குன்னு தோந்தா. அங்க பக்கத்துல இன்னொரு பொண்ணு சொல்றா, அட ஆலிஸ், நீங்க தானே இது? என்ன இந்த வாட்டி திரும்ப மிஷனுக்காக வந்திருக்கீங்களோ? கூடவே உங்களோட ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? அது அவனும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். அட என்ன சொல்லிருக்கீங்க, இவனை பார்க்கும் போது ஹேண்ட்ஸமா உங்களுக்கு தெரியுதா? எப்படி பார்த்தா ஹேண்ட்ஸமா தெரியுது? ஏதோ ஒண்ணு, இவனை நான் இங்க ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அதே மாதிரி இவனோட பேரு இல்ல, அந்த பேரை சொல்லக்கூடாது, ஏன்னா இவன் ஒரு டீமன் லார்டு. நல்லா டேசின்னு சொல்றா. இவ சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவா போட்டு கொடுக்கறா. போஸ்டரா வச்சிருப்பால, ஹீரோவை பிடிச்சு கொடுத்தா ஒரு 5000 கோல்டு கிடைக்கும்னு. இவனை பிடிச்சிட்டேன், மரியாதை எங்களுக்கு காசை கொடுங்க அப்படின்னு இவ சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஹீரோயினா அப்ப மாட்டிக்கினானா, அதே மாதிரி அந்த வித்தியாசமான பொண்ணு அவ யாரு எல்லாத்தையும் நம்ம போக போக பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.